வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகளை தீவிரமாக மேற்கொண்டு வரும் தேர்தல் ஆணையம். வாக்குச்சாவடி மையம் மற்றும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை. திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில் சென்னையில் கூடியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவசர செயற்குழு. கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் இம்முறை 5 தொகுதிகளை மட்டுமே வழங்க திமுக முன்வந்ததால் அதிருப்தி. திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு திடீர் விசிட் அடித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. மரியாதை நிமித்தமாக சந்திப்பு நடைபெற்றதாகவும் கூட்டணி தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்றும் விளக்கம். தமிழ்நாட்டில் விசிக வளர வேண்டுமென நினைக்கும் எந்த ஒரு பெரிய சக்தியும் இல்லை என திருமாவளவன் வேதனை. அரசியலுக்கு வந்து 25 ஆண்டுகளாகியும் நமக்கு ஆதரவான சக்திகளை விட எதிராளி சக்திகளே உள்ளதாக கருத்து. சமூக சூழலும் இங்கே நமக்கு ஏதுவாக அமையவில்லை. நாம் எந்த வகையிலும் வலிமை பெற்றுவிடக் கூடாது என்று கருதுகிறவர்களின் எண்ணிக்கைதான் இங்கே பெரும்பான்மை. அரசியல் சக்தியாக பரிணமித்துவிடக் கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள்தான் இங்கே பெரும்பான்மை. இவர்கள் வளர வேண்டும் என்று வாழ்த்துவதற்கோ ஊக்கப்படுத்துவதற்கோ பெரிதாக யாரும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மக்கள் நல கூட்டணியில் இருந்தபோதாவது 25 தொகுதிகள் கிடைத்தது. ஆனால் திமுகவில் தற்போது சொற்ப தொகுதியே கிடைக்கும் என திருமாவளவன் பேச்சு. மக்கள் நல கூட்டணி சார்பில் கடந்த தேர்தலில் அரக்கோணம் தொகுதியில் விசிக தோல்வியடைவதற்கு உள்ளூரை சேர்ந்தவர் அல்லாமல் வெளியிலிருந்து ஆட்களை இறக்கியதே காரணம் என திமுக தரப்பில் சொன்னதாக பேச்சு. தோற்றோம் என்று கேட்டபோது திமுக தரப்பில் சொல்லப்பட்ட கருத்து, நீங்கள் வெளியிலிருந்து ஆளை இறக்கினீர்கள், அந்த உள்ளூரை சார்ந்தவர்களை யாரையும் நீங்கள் போடவில்லை என்ற கருத்து சொல்லப்பட்டது. நாம் போட்டியிட்ட 6 தொகுதிகளிலுமே தமிழ்நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வேட்பாளர்களை நாம் போட்டியிட வைத்தோம். அதில் 4 இடங்களில் நாம் வெற்றி பெற முடிந்தது. டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்திப்பு. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில் பேச்சுவார்த்தை. பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலின் சென்னை பயணம் திடீர் ரத்து. டெல்லி சென்றுள்ள டிடிவி தினகரன் மற்றும் அன்புமணி ஆகியோர் அமித்ஷாவை சந்தித்த பின்னரே சென்னை வரலாம் என தகவல். சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்த சரத்குமார் அதிருப்தியில் இருப்பதாக தகவல். தனது ஆதரவாளர்கள் 2 பேருக்கு சீட் வழங்குமாறு விடுத்த கோரிக்கையை பாஜக நிராகரித்ததால் நாளை முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாக தகவல். பாசிசத்தை பாயாசத்துடன் ஒப்பிடக்கூடிய விஜயின் அரசியல் ஞானத்தை பார்த்து உலகமே சிரிக்கிறது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக தலைவர் ஜவாஹிருல்லா விமர்சனம். ஒப்பிடக்கூடியவருடைய அரசியல் ஞானம் உலகமே சிரிக்கின்றது. அது நம்பும்படியாக இல்லை. அவர் ஒரு நம்பிக்கைக்குரியவராக தமிழ்நாடு அரசியல் வானிலே தென்படவில்லை. சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்காக தவேக தலைவர் விஜய் வீட்டு வாசலை தட்டிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி. விஜய் வரவில்லை என்பதால் பேய் பிடித்தது போல தலையை பிய்த்துக் கொண்டு திரிவதாக ஓபிஎஸ் விமர்சனம்.
நாடு முழுவதும் ரமலான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், அசாம், குஜராத் மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் ஆரத்தழுவி வாழ்த்துகள் பரிமாற்றம். நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டம் கோலாகலம். டெல்லியில் கடும் பனிமூட்டத்திற்கிடையே தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை. உலகம் முழுவதும் அமைதி நிலவி போர் பதற்றம் நீங்க சிறப்பு பிரார்த்தனை. திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள சிக்கந்தர் தர்காவிற்கு தொழுகைக்கு சென்ற இஸ்லாமியர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் பரபரப்பு. விவரங்களை சரிபார்த்து ஒவ்வொருவராக செல்ல வேண்டும் என கூறியதால் போலீசாருடன் வாக்குவாதம். 8:30 மணிக்கு தொழுது பேர் எழுதாங்க போலாம் சொல்லி யார் ஆர்டர் போட்டு ரமலான் பண்டிகையை முன்னிட்டு சவுதி அரேபியாவில் உள்ள புனித ஹராம் மசூதியில் குவிந்த லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வழிபாடு. லெபனான் தலைநகர் பெய்ரூட் மற்றும் சிடோன் நகரங்களில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டம். இஸ்ரேல் தாக்குதலுக்கு இடையே மசூதிகளில் சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற மக்கள். இன்று ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. நபிகள் நாயகத்தின் நெறியில் வாழ்ந்து வரும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அரணாக விளங்குவதாக பெருமிதம். நபிகள் நாயகம் அவர்களின் போதனைகளான ஈகை, கருணை, அன்பு, மனிதநேயம், சினம், தவிர்ப்பு ஆகியவற்றை கடைபிடித்து உலகில் அமைதியும் சமாதானமும் தழைத்திட உறுதியேற்போம். ஈட்டிய செல்வத்தில் ஒரு பங்கை ஏழை எளியோருக்கு அளித்து இறைவனை தொழுவோம் என எடப்பாடி பழனிசாமி ரமலான் வாழ்த்து. ஒரே நாளில் 5 நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி. ஈரான் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர பன்னாட்டு தலைவர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 2640 ரூபாய் குறைந்து 1,08,960 விற்பனை. கிராமுக்கு 330 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,620 விற்பனையாவதால் நகைப்பிரியர்கள் மகிழ்ச்சி. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ பார் வெள்ளி 2,50,000 விற்பனை. வெள்ளி விலை 1 கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 250 விற்கப்படுகிறது. ரம்ஜான் மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். வெகு நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் போக்குவரத்து திடீர் பாதிப்பு. கொடைக்கானல் வத்தலக்குண்டு பிரதான சாலையோரத்தில் அடையாளம் தெரியாத வகையில் கோரமான நிலையில் கிடந்த பெண் எலும்புக்கூடு. சில மாதங்களுக்கு முன்பு இதே பகுதியில் ஆண் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொரு சம்பவத்தால் பரபரப்பு. பிரபல சுற்றுலா தலமான குற்றாலம் மெயின் அருவியில் மும்முரமாக நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகள். அருவியின் முன்பு உள்ள பாதுகாப்பு வளைவை தகர்க்கும் பணி தீவிரம். தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு முழு ஆண்டு தேர்வு அட்டவணை வெளியீடு. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முன்கூட்டியே தேர்வுகளை நடத்த பள்ளி கல்வித்துறை ஏற்பாடு. கிண்டி சிறுவர் பூங்காவில் பறவை காய்ச்சலால் 20 பறவைகள் உயிரிழப்பு.
முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடுத்த அறிவிப்பு வரும் வரை பூங்கா மூடப்படுவதாக வனத்துறை அறிவிப்பு. பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் 1ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை, 11ஆம் தேதி முழு வேலை நாளாக இருக்கும் என அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. ஒடிசாவில் 1174 கிலோ பழைய சோற்றை தாளித்து ஒரே பாத்திரத்தில் வைத்து மக்களுக்கு வழங்கி சாதனை. மாநிலத்தில் விரும்பி உண்ணப்படும் உணவான பகாலா பாட்டை வழங்கிய நிகழ்ச்சிக்கு கின்னஸ் அங்கீகாரம். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் வர்ணனையாளர் குழுவிலிருந்து தமிழக முன்னாள் வீரர் சிவராமகிருஷ்ணன் விலகல். நிறப்பாகுபாடு காரணமாக டாஸ் மற்றும் பரிசீலிப்பு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள தனக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மும்பை சென்றடைந்தார் தாவேகா தலைவர் விஜய். இயக்குனர் அட்லி மனைவியின் வளைகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றுள்ளதாக தகவல். தன்னை ஏன் திருமணத்திற்கு அழைக்கவில்லை என விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகாவுடன் செல்லமாக கோரிக்கை வைத்த சிறுமி. வீடியோவை கவனித்த விரோஷ் தம்பதி சிறுமியை வீட்டுக்கு அழைத்து இனிப்புகள் உட்பட விருந்தளித்து உற்சாகம்.